இந்த மாஸ் ஹீரோக்கள் ரசிகர்கள்லேயே நம்ம அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் ரசிகர்களுக்கு தான் பொறுமை ஜாஸ்தியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்கும். அவங்களோட ஹீரோ அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகரை சந்திக்க மாட்டார், ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டார், வேற எந்த ஈவெண்ட்டுக்கு வர மாட்டார். சரி ரசிகருக்காக ஒரு பேட்டியாக கொடுப்போம் அப்படின்னு அதையும் கொடுக்க மாட்டார். ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் எடுத்துக்குவார், இல்லை ஃபாரினில் யாராவது வந்து எடுத்துக்குவார். ஸோ இந்த அளவுக்கு அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கும் அந்த ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, மற்ற ஹீரோக்கள் மாதிரி படங்களாவது அடிக்கடி தராரா அப்படின்னு கேட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகும். திடீர்னு ஒரு வருஷத்தில் வந்து 2 அஜித் படம் ரிலீஸ் ஆகும். அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு நினச்சா திடீர்னு 2 வருஷத்துக்கு படமே வராது. ஸோ இப்படி தான் அஜித்தோட அந்த கேரியர் லிஸ்ட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக போயிட்டு இருக்குது. எதுக்காகவும் அஜித் ரசிகர்கள் அஜித்தை விட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு அப்செட் ஆக்குற ஒரு மேட்டரை வந்து அஜித்தே சொல்லியிருக்காரு. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இனிமே நான் வந்து ரெகுலராக படங்கள் பண்ண மாட்டேன், அதாவது எனக்கு சினிமா மட்டும் முக்கியம் இல்லை, எனக்கு பிடிச்ச அந்த கார் ரேஸும் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரே சொல்லிட்டாரு. எப்போ நான் படம் பண்ணுவேன் அப்படின்னா அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் நான் படம் பண்ணுவேன். அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கார் ரேஸ் பைக் ரேஸ் என்னுடைய பிடித்தமான பொழுதுபோக்குகளில் தான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு அஜித் அவர்கள் ரொம்ப அதிரடியாகவே சொல்லிட்டாரு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச்சில் தான் அஜித்தோட படம் ஷூட்டிங் போகும். மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஜூன் ஜூலையில் அவர் படம் ரிலீஸ் ஆகும். மறுபடியும் அக்டோபர் இப்படி தான் போகும். ஆனால் இது கரெக்டாக அமைஞ்சால் கூட வருஷத்துக்கு அஜித் அவர்கள் ஒரு படம் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஜித் அவர்கள் முழு நேரமாக சினிமாவை மேற்கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் சாதாரணமாக நடக்குது, தள்ளி தள்ளி போகுது. இப்போ ஒரு பக்கம் ரேஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரியே அக்டோபர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே எப்படி ஒரு படத்தை, அதுவும் ஒரு பெரிய படத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது. ஏன்னா அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும், டிசம்பரில் பனி, ஜனவரி பனி. அப்படி இருக்கும்போது ரெகுலராக வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்து ஷூட் பண்ண முடியுமா? ஒருவேளை மார்ச்சுக்கு அப்புறம் அந்த ஷூட்டிங் பெண்டிங் இருந்துச்சுன்னா அடுத்த 6 மாதம் கழித்து அடுத்த அக்டோபரில் தான் ஷூட்டிங் பண்ண முடியுமா? ஸோ இப்படிலாம் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும், ப்ரொடியூசருக்கு எப்படிப்பட்ட இழப்புகள் நடக்கும், இதெல்லாம் வந்து போக தான் தெரியும். ஸோ அஜித்தோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அஜித் ரசிகராக இதுவரைத்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.